நம்ம எல்லாருக்குமே ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ்டு ஹார்ட்டான ஒரு பர்சன் இருப்பாங்க. நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு நாளும் நடந்துக்க மாட்டோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காது, யாரையாவது பிடிக்காது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா எங்கே நம்ம அதை செய்கிறதுனால அவங்க அப்செட் ஆயிடுவாங்களோ, கஷ்டப்பட்டுருவாங்களோ நினச்சி நம்ம அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பாக்கும் பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகணும். வேதத்தில் பாருங்க, நீதிமொழிகள் 8:13 போட்டிருக்கு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன்னு தேவன் சொல்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்களோ, நீங்கள் செஞ்சால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு பயப்படுவீங்களோ, அதே மாதிரி நம்மளை நேசிக்கிற ஏசப்பாவை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கணும். அந்த பயத்தோட ஏசப்பா எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நம்மளும் வெறுத்து ஒதுக்கணும். ஸோ தீமையான காரியங்கள், பெருமைப்படுறது, அகந்தை, தீய வழி, நம்ம புரணி பேசுறது, இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். ஸோ தேவன் வெறுக்கிற இதே காரியங்களை நம்மளும் வெறுத்து ஒதுக்கி அவர் மேலே நம்ம எவ்வளோ பிரியமாக இருக்கிறோன்றதை நம்ம அன்பை இதன் மூலமாக வெளிப்படுத்துவோம். அதனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகுங்க, உங்கள் அன்பை இதன் மூலமாக வெளிப்படுத்துங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். We all have that one best friend in our life who is very close to our heart. We love them so much, so we will put a lot of effort to make them happy, and we try not to do the things that will make them upset. If they do not like a particular thing, you will not do it because you don't want to upset your friend. Likewise, in our life, if you want to show your love to our Lord, you have to stay away from the things that he hates. Look what the Bible says in Proverbs chapter 8 verse 13. To fear the Lord is to hate evil. I hate pride, arrogance, evil behavior and twisted speech. If you really love our Lord and if you have the fear for the Lord, you should hate the evil. You should hate pride, arrogance, evil behavior and twisted speech. So by hating all these and avoiding all the evil behavior, you can show your love towards our Lord. So stay away from everything that our God hates and show your love to him by obeying his words and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.